friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் vlog தான். கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு முத நாள் நான் என்னெல்லாம் செஞ்சேன், எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட், கிறிஸ்மஸ் அன்னைக்கு செஞ்ச பிரியாணி ரெசிபி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட் 12 o'clock அவ்வளோ பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவ்வளோ மெயில்ஸ், அவ்வளோ இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, விஷஸ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். இவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. பட் உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது வந்து ரொம்ப 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 மீனிங்ஃபுல்லானது. எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே பெரிய 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 நன்றிகள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃப்யூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னால் அந்த 2 நாள்லையும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கேப்சர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மோஸ்ட்லி நான் ஃபேமிலியோடு தான் இருந்தேன். அந்த டைமில் எடுத்து vlog பண்ணுங்கிற ஞாபகம் கூட அப்பப்போ எனக்கு மறந்து போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. பண்ணதை எல்லாத்தையுமே இதில் வந்து நான் உங்களோட ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் கிறிஸ்மஸ் அன்றைக்கி முத நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தான் எல்லோரும் ஒன்றா இருப்போம், நிறைய நடக்கும். ஸோ அதனால தான் அதையும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நினச்ச அளவுக்கு நிறைய ஷூட் பண்ண முடியல. ஸோ நான் ஷூட் பண்ணது எல்லாத்தையும் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆஃபீஸ் ரூமுக்காக நான் என்கிட்ட ஏற்கனவே இருந்த கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே ஒயிட் கலர், ரோஸ் கோல்ட் கலர் அந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணேன். இப்போ வந்து என் வீட்டில் தான் இருந்தேன். மத்தியானத்துக்கு மேலே தான் கிளம்பி நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோம். ஸோ மார்னிங்கே வந்து நான் அந்த மாதிரி டிஐஒய் ஒர்க்ஸில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்தேன். மற்ற வேலை, க்ளீனிங் எல்லாமே முத நாளே முடிஞ்சிருந்துச்சு. சாப்பாடும் இன்றைக்கி எல்லாமே பாட்டி வீட்டில் தான் அப்படிங்கிறதுனால பெருசாக சாப்பிட்ற வேலை அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ இது வந்து ஏற்கனவே என்கிட்ட இருந்த ஃபைல் ஃபோல்டர். இது வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு. இதை வந்து ரோஸ் கோல்ட் கலரில் நான் மாற்றிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிஐஒய் வீடியோஸ் பிடிக்குது, இந்த மாதிரி டிஐஒய் வீடியோஸ் டீட்டெயில்டாக வேணும் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன். வேறு ஒன்றுமே இல்லை. அந்த இதுக்கு தேவையான ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இது வந்து நான் ரோஸ் கோல்ட் கலரில் பண்ணேன். இன்னொன்று வந்து ஒரு பேப்பர் ரேக் புக் ஹோல்டர் இருக்கும் இல்லையா, அது வந்து என்கிட்ட ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஒயிட் கலரில் மாற்றலாம், புதுசாக எதுவும் வாங்க வேணாம், இருக்கிறது எல்லாத்தையுமே ஒயிட் கலரில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து வீட்டுக்கு பின்னாடி பக்கம். ஸோ அந்த மாதிரி நல்லா காற்று இருக்கிற இடத்துல, உள்ளே ரொம்ப அடைஞ்சிருக்காத மாதிரியான இடத்துல வச்சு செய்யுங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஸ்மெல்லெல்லாம் எதுவும் இருக்காது. மூஞ்சில் வந்து ஏதாவது கட்டிட்டு கையில் க்ளவுஸ் எல்லாம், அந்த மாதிரி பெயிண்டிங்கு க்ளவுஸ் தேவையில்லை. பட் உங்களுக்கு பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் வச்சு பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி வச்சு பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன கிளிம்ஸாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இதை உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதையே ரீயூஸ் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் அழகாக மாற்றுறதுக்கு தோணலாம். ஸோ அதுக்காக தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ப்ரே பெயிண்டோட லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இல்லை இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில்டான வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக செய்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த டேபிள் எப்படி செட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இப்போ டேபிள் வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப மோசமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அந்த பெட்ஷீட் வந்து நான் கீழே எதுவும் பற்றக்கூடாது, ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக போட்டிருப்பேன். சின்ன ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நான் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கார்னர் அந்த கார்னர்னு கொஞ்சம் டல்லாக தெரியுது. ஏன்னா அந்த மண்ணெல்லாம் கொட்டினதுனால மாப் போட்டாலும் அந்தளவு போகல. சரி, எல்லாம் முடிச்சுட்டு நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த சைடில் கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்பேன் அவங்க கொடுத்துருக்க மேனுவல் வச்சு. இந்த பெரிய ஃபிட்டிங்காக யாராவது பிடிச்சிக்கிற மாதிரி செய்கிறப்போ மட்டும் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு டேபிள் முடிச்சிட்டேன். இன்னொரு டேபிள் பாதியில் இருக்குது. அதில் இன்னொரு டேபிள் வந்து செய்யாமல் இருக்குது. மொத்தம் 3 டேபிள். ஸோ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்டு ரிவ்யூ, அந்த பேப்பர் வச்சு எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ பண்ணுறேன். அந்த மாதிரி வீடியோ நான் எங்கேயும் பார்க்கல. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து இது வாங்குகிற ப்ரைஸே வந்து 4000 5000 தான். பட் ஃபிட்டிங்க்கு மட்டுமே வந்து கார்பெண்டர்ஸ் வந்து 2000 2500 அந்த மாதிரி கேட்குறாங்க. பட் இது ரொம்ப ஈஸி தான். நான் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரிக் ட்ரில் வச்சுருக்கேன், அப்புறம் வந்து ஒரு நார்மல் பேட்டரி ட்ரில் வச்சுருக்கேன். இது 2 தான். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களே பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, எந்த இடத்துல ஸ்க்ரூ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அந்த வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கீழே போட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஒரு டேபிள் வந்து இந்த மாதிரி தான் முடிச்சிருக்கு. ஸோ இன்னொரு டேபிள் வந்து முக்கால்வாசி முடிச்சு வச்சுருக்கேன். நான் 3rd டேபிள் வந்து செய்யாமலே வச்சுருக்கேன். நீங்கள் கேட்டிங்க, சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த டேபிள் நான் செய்யாமல் இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வேணும்னா
ப்ளீஸ் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து லஞ்ச் நாங்கள் வந்து அங்கே சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் ஒரு 11 o'clock போல் மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிழங்கு வீட்டில் இருந்துச்சு. அதை மட்டும் பாயில் பண்ணி அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி அதில் வந்து தாளிப்பு மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அது மட்டும் செஞ்சுட்டு கொஞ்சோண்டு பீட்ரூட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பீட்ரூட் ஜூஸ் கிடையாது, ஆக்சுவலி ஏபிசி ஜூஸ், ஆப்பிள் பீட்ரூட் கேரட் போட்டு ஒரு ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸ் வந்து பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து தாளிப்புக்கு கடுகு நிறைய போடணும். கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் நிறைய போட்டு பட்டை மிளகா, ஜீரகம் இதெல்லாம் மட்டும் போட்டு அப்படியே அந்த அவிச்ச மரவள்ளி கிழங்க லைட்டாக தாளித்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் ஏபிசி ஜூஸும் தான் குடிச்சிருந்தோம். ஏபிசி ஜூஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது 3 சேர்த்து குடிக்கிற ஜூஸ் தான் இது. ஸோ இது எல்லாமே குடிச்சிட்டு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பி நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். பாட்டி வீட்டில் தான் அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, படிக்கிற பசங்க வந்திருந்தாங்க. அப்புறம் என்னோட கசின் மேரேஜ் ஆகி போயிருந்த கசின் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. முதல் நாள் வந்து அங்கே தான் இருந்தோம். அங்கே வந்து ஈவினிங் வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு கிளம்பி போனோம். ஸோ அதெல்லாம் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஸ்கின் க்ளோவாக இருக்கணும், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஆர் வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ராவாக கேரட், பீட்ரூட்லாம் நிறையா சாப்பிட பிடிக்காது, உங்களுக்கு வெள்ளை பூசணிக்காய் பிடிக்காதுன்னா இந்த மாதிரி ஜூஸ் டைப்ஸில் எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்கின் வந்து ஒரு 1 monthலேயே நல்லா க்ளோ ஆகிறத நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். அடுத்து பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கப்போ ஆன்ட்டி பாட்டியெல்லாம் சேர்ந்து அதிரசம் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் சின்ன சின்ன இதாக வந்து உங்களுக்கு ரெசிபிஸ் வந்து சீக்கிரமே நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாட்டி வந்து கம்மியாக வந்து ரெசிபி வீடியோக்குன்னே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப யம்மியாக செய்வாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் பாட்டியை காட்டல அப்படின்னு கேட்டிங்க. ஆனால் ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு சென்னை சில்க்ஸ் vlogல வந்து பாட்டி வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கும் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போய் எல்லாரையும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தேன். சீக்கிரமாக ரெசிபி எல்லாம் தரேன்டா செல்லக்குட்டிங்களா, இது வந்து எனக்கு ரெசிபி எல்லாம் நீங்கள் தருவீங்களா தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா என்னை விட்டுட்டு அவங்க எல்லா ரெசிபிஸுமே எடுத்துட்டாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு ஆத்தா சொன்னது. அதனால நான் அதை அப்படியே வச்சுட்டேன், எடிட் பண்ணலை. அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நாளைக்கு பிரியாணி செய்கிறதுக்கு, அப்புறம் நாளைக்கு மார்னிங் டிஃபனுக்கு, வடை செய்கிறதுக்கு, அந்த சுழியம் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து காய்கறி, அரிசி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இந்த சைடு நடந்துட்டு இருந்துச்சு. இதே டைமில் தான் நாங்கள் போய் vlog எடுக்கிறது, அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோலாம் இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாமல் எடுத்துகிட்டு இருந்தோம். வீடு ரொம்ப கலகலன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் இதில் செஞ்சு வச்சுருக்காங்க. ரவா லாடு, பைத்தலாடு, அதிரசம், அப்புறம் வந்து முறுக்கு, தேங்காய் பாறை, சோமாசா அப்படின்னு என்னென்னமோ செஞ்சு வச்சுருந்தாங்க. எங்களது ஒரு 4-5 ஃபேமிலிஸ் சேர்த்து ஒரே இடத்துல தான் செய்வாங்க. ஸோ ரொம்ப பெரிய பாத்திரமாக இருக்கே அப்படின்னு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நிறைய பேர் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் கேட்டிருந்தீங்க. இந்த வருஷம் எங்கள் வீட்லேயா இருக்கட்டும், இல்லை பெரிய மாமா வீட்லேயா இருக்கட்டும், ஒன்றும் பெருசாக டெக்கரேஷன் பண்ணவே இல்லை. ஸ்டார் கட்டினதோடு அவ்வளவுதான், வேறு எதுவுமே பண்ணல. யூஸ்வலாக வந்து ஃபேரி லைட்ஸாவது நிறையா ஆட் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி எதுவுமே இல்லை. ஸோ இது மட்டும்தான் பண்ணியிருந்தோம். அப்புறம் அன்றைக்கி நைட்டே நாங்கள் வந்து சர்ச் போயிடுவோம். ஏர்லி மார்னிங் போகிறத விட அன்றைக்கி நைட் போயிட்டு வந்துடுவோம். நாங்கள் ஒரு 2 o'clock திரும்பி வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். அந்த வே தான் அது. ஃபுல் கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் போகிறது வந்து இந்த வருஷம் தான் இந்த சர்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ். ஏன்னா இப்போ தான் வந்து இது கட்டி முடித்தாங்க. இந்த இயர் தான் 2018 தான் ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக இங்கே வரும். பியூட்டிஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பட் என்னால் உள்ளெல்லாம் நான் வந்து கேமராலாம் ஆன் பண்ணலை. பட் வெளியிலேருந்து போகிறப்போ நிறைய கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த யூடர்ன் எடுத்து காரை ஆப்போசிட்டில் பார்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக ஆப்போசிட்டில் போகிற வரைக்கும் நான் வந்து ஷூட் பண்ணேன். பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் மெயின் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இங்கே வந்தோம். ஸோ ஆண்டனி சர்ச்லேயும் டெக்கரேஷன் செம்மையாக இருந்துச்சு. பட் அங்கே வந்து நான் ஷூட் பண்ணல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து குழந்தையேசு கோயில்லையும் கூட ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் போயிட்டு ஒரு 2 o'clock 2:30 போல் தான் திருப்பி வீட்டுக்கு வந்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக எப்பயும் இருக்கிறது மாதிரியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்னால் வெளியில் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே எடுக்க முடியல. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்ததால நான் ஆட் பண்ணுறேன். நைட் சர்ச்சுக்கு போனீங்களா, சர்ச் எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருந்தீங்க. அதுக்காக தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா அதுக்கு பதில். மார்னிங் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு நிறைய மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு ஒரு பீகாக் கலர் ஸ்கர்ட் அண்ட் டாப் வந்து நான் போட்டிருந்தேன். அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு மார்னிங் டிஃபன் சாப்பிட்றதுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம். பாட்டி வீட்டில் சாப்பிட்டுட்டு என் கசினோட பிக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்க டூர் போயிருந்த பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு லஞ்ச் செய்கிறதுக்கு திருப்பி நாங்கள் ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். ஸோ அங்கே வச்சு தான் வந்து மாமா வந்து பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த ரெசிபி நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன்.
இதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கரெக்டாக இதுதான் எனக்கு தெரியல. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக என்னென்ன எந்தெந்த அளவு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இது வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டிக்கு செஞ்சது தான். இதை வந்து கம்மியாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். இது வந்து 10 கிலோ மட்டன், 8 கிலோ ரைஸ் அந்த மாதிரி அளவுக்கு வந்து செஞ்சது. இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன ரைஸ் என்ன மட்டன் குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ரெசிபி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 லிட்டர் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. நான் என்னென்ன ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் சொல்லிடுறேன். பட் எல்லாமே நான் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதில் வீட்லேயே உருக்கின நெய் வந்து 500 ml சேர்த்துக்கிட்டாங்க. 1/2 லிட்டர் வந்து நெய் சேர்த்துக்கிட்டாங்க வீட்லேயே உருக்குனது. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டவுன் பாண்டா இலை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்குது. மாமா ஹோட்டல் வச்சுருக்கிறதுனால இது தேவைப்படும்னு இந்த இலை இது பண்ணுவாங்க. நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இருக்கிற புரோட்டா, குருமா அதிலலாம் கூட ஆட் பண்ணுவாங்க. அதில் 2 கிலோ கிட்ட கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணி வதக்கிக்கிறாங்க. நல்லா வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணாங்க. ஃபஸ்ட்டே இதில் வந்து தக்காளி இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வெங்காயம் இதை மட்டும்தான் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மட்டன் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குறாங்க. ஒன்ஸ் அது ரெடியானதுக்கப்புறம் இதில் வந்து மட்டன் ஆட் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து நிறைய ஃபேமிலிஸ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நிறையா செஞ்சுது. நீங்கள் இதை கம்மியாக செய்யணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற குவான்டிட்டியை வந்து அப்படியே வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மட்டன் அதில் வந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடையே வதக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ தண்ணி ரொம்ப வற்றி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்தாங்க. அந்த வாட்டரில் மட்டுமே வந்து அந்த மட்டன் வெந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 90% அந்த மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்ததே இதில் வந்து ஆட் பண்ணாங்க. நான் வீடியோ எடுக்கிறதே அவங்க மறந்துடுறாங்க. ஸோ என்னை கூப்பிடாமலே டக்குன்னு போட்டுருவாங்க. அப்புறம் தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் இதில் மட்டன் பார்த்தீங்கன்னா எந்த அளவு ரோஸ்ட்டாக இருக்குது, அப்படியே மட்டன் சுக்கா மாதிரி ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து புதினா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்குனாங்க. அந்த சுக்கா மாதிரி இருக்கிற மட்டனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெந்துடுச்சா அப்படின்னு பார்த்ததே அவ்வளோ செமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா வதக்கிட்டு அது நல்லா 90% வெந்ததுக்கப்புறம் தான் இந்த தக்காளி எல்லாமே ஆட் பண்ணாங்க. ஸோ தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனாங்க. அதுவும் அந்த தக்காளி நல்லா கரைஞ்சி போகிற வரைக்கும் வதக்கி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டாங்க. இதுலேயே எண்ணெய் அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதில் தயிர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ தயிரும் ஆட் பண்ணி நல்லா வந்து அதை வதக்குனதுக்கப்புறம் அதில் இந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த மசாலா வந்து ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து இதுக்கு தேவையான பவுடர் எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் இந்த கரம் மசாலா அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் அப்படியே அந்த இதில் வந்து கொட்டினாங்க. ரைஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து எடுத்து ஆட் பண்ணாங்க. டைமிங் வந்து அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு. கறி வந்து இந்த நேரத்தில் இவ்வளோது வெந்திருக்கும், இப்போயே ஊற வச்சிங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி 1/2 மணி நேரம் இருக்கிறப்பவே ரைஸ் ஊற வச்சுட்டாங்க. ரைஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை சேர்த்துக்கிட்டாங்க. அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வேணுங்கிறத தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது எல்லா தண்ணியும் ஒரே நேரத்தில் வந்து ஆட் பண்ணல அவங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சத்தை பேலன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் மசாலா ஆட் பண்ணுறப்போ ஊற்றுற தண்ணி எல்லாமே அந்த தண்ணியை தான் ஊற்றிக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதில் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணாங்க. ஒன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து முந்திரி பருப்பு அப்புறம் என்னென்னமோ போட்டு ஆட் பண்ணாங்க. அதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றுறாங்கல்ல, அதெல்லாம் கூட வந்து அந்த அரிசிக்கு ஏற்ற தண்ணி அப்படின்னு வச்சுருந்ததுலேருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் போட்டு லைட்டாக வந்து அது கொதிக்க கூட இல்லை, லைட்டாக அது நல்லா ஹீட் ஆகுது, எல்லாம் ஹீட் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் தான் இதை வந்து சூடு பண்ணாங்க. பேலன்ஸ் இருக்கிற நெய்யை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து வீட்டிலேயே உருக்குன நெய். இப்போ இதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி, புதினா இன்னும் கொஞ்சம் கூட இப்போ ஆட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிறப்ப கொஞ்சம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போயும் புதினா, கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து லைட்டாக பாயில் ஆகிற ஸ்டேஜில் வந்து மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த அடுப்புக்கு கீழே இருந்த விறகு, செங்கல் எல்லாத்தையுமே எடுத்து அடுப்புக்கு மேலே தம்முக்கு வச்சுட்டாங்க. இதே நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா ஒரு சில்வர் குடத்தில் நிறைய தண்ணி பிடிச்சி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய பாத்திரத்தில் சூடான மண் இதெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் வந்து அடியில் இருந்த எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து மேலே வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் இதை விட்டுட்டாங்க. கரெக்டாக 1/2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்துட்டு அந்த பிரியாணி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நான் கூட சீக்கிரமாக எடுக்கிறீங்களே அப்படின்லாம் யோசித்தேன். நான் இந்த மாதிரி தம் பிரியாணியெல்லாம் செஞ்சதே இல்லை. நான் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி சீக்கிரமாக எடுக்கிறீங்க, எப்படி உள்ளே வெந்திருக்கும், எப்படி உள்ளே வேகும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நம்மளோட கரண்டியை வந்து பெரட்டி பிடிச்சி அந்த மாதிரி அந்த அண்ணா வந்து திருப்பி விட்டாங்க.
மாமா எல்லாம் மசாலா போடுறப்போ கிண்டுறதுக்கு வந்து ஒரு அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி திருப்பி கிண்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப 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 கரெக்டான பர்ஃபெக்டான அளவில் வந்து வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லா வந்துருந்துச்சு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபுல் கட்டிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே பிரியாணி வீட்டில் வந்து பாட்டி வந்து நாட்டுக்கோழி குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வந்து நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. அம்மா, பெரியம்மா, ஆன்ட்டி, பாட்டி எல்லாம் சேர்ந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் மாமா வந்து ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக வந்து கிளம்பு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ சர்ப்ரைஸாக எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ சர்ப்ரைஸாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் மோகன் ஷாப்பிங் கூப்பிட்டு போய் எனக்கு வந்து கெனான் 200D கேமரா வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன கேமரா பிடிக்கும் அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், நெக்ஸ்ட் இயர் வாங்கலாம், யூடியூப் சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும், ஆட்டோ ஃபோக்கஸ்க்குலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். பட் இந்த இயர் வாங்குற மாதிரி பிளானே இல்லை. வெட்டிங் ஆனிவர்சரிக்கெலாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் ரொம்ப சர்ப்ரைஸாக கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கிளம்பி போனோம். நான் வந்து ஏதாவது ஃபேன்சி ஸ்டோர் கூப்பிட்டு போவாங்க, அப்படி இல்லாட்டி இந்த வாட்டி நாங்கள் ட்ரெஸ் எடுக்கல, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முன்னாடியே எடுத்தது தான் அப்படின்னு. ஸோ எதுவும் சாரீ வாங்க கூப்பிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் சான்ஸே இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேமரா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த கேமராலாம் வாங்கி அந்த எந்தூசியாசம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் வந்து என் கசின், அவளோட ஹஸ்பண்ட், அப்புறம் பசங்க, மாமா பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கண்டெய்னர் கெஃபே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாட்க்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். டின்னர் அங்கே முடிச்சுட்டு வரலாம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவுட்டிங் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். மூவி போகிற பிளான் அது இதுன்னு நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் எல்லாமே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் வேறு எதுவுமே பண்ணல. டைனிங் ஹாலில் சேர் போட்டு சுற்றி உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாக செம ஜாலியாக போணுச்சு. ஸோ கேமரா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரோடையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுலாம் அன்றைக்கி ஃபுல்லாக போணுச்சு. ஸோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. நல்ல ஃபுட், ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி கிறிஸ்மஸ் டே போணுச்சு. எல்லோரும் எப்படி கிறிஸ்மஸ் போணுச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி தான் போணுச்சு. வெளியில் பெருசாக அவுட்டிங்லாம் எதுவும் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக டின்னருக்கு வந்து நாங்கள் கண்டெய்னர் கெஃபே வந்திருந்தோம். இது வந்து சென்னை சில்க்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்க, இல்லை ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் எங்கேயாவது போகணும், கொஞ்சம் லேட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கே தான் வந்து அன்றைக்கி நைட் நாங்கள் டின்னர் முடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருந்தோம். ஸோ கண்டெய்னர் கஃபே வந்து மேலே ஒரு கண்டெய்னர் மட்டும் ஃபிட் பண்ணி அங்கே வந்து ஏசியெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் மாடியில் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி, பால்கனியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கீழே கொஞ்சம் பேர் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. மாமா பசங்க, கசின்ஸ்லாம் ஏற்கனவே வந்திருக்காங்களாம். பட் இதுதான் நான் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தேன். நாங்கள் இந்த பால்கனி மாதிரி வெளியில் இருக்கிற இடத்துலையே உட்காந்துருந்தோம். ஸோ போகிற வரதை பார்த்துட்டு அந்த கிளைமேட் வேறு இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா, கிளைமேட் வேறு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உட்காந்து நல்லா கதை பேசிட்டே அவங்க கொண்டு வரத்துக்கும் கொஞ்சம் லேட்டாக ஆனிச்சு. ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து அவங்க கொண்டு வரத்துக்கும் உங்களுக்கு லேட்டாக தான் ஆனிச்சு. ஸோ அது வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாக நிறைய பேசினது தான் மிச்சம். டிஷ் எல்லாமே வந்து அவங்க மெனு கார்டில் இருக்கிற எல்லா டிஷ்ஷில் பாதி டிஷ் அன்றைக்கி இல்லைன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் சும்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் வந்து சிக்கன் விங்ஸ், அப்புறம் வெஜ் பர்கர், சிக்கன் பர்கர், அப்புறம் பாஸ்தாஸ், அப்புறம் ஓரியோ மில்க் ஷேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். டயட் என்னாச்சு அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் டயட் சுத்தமாக போயிடும், கொஞ்சம் கூட இருக்காது. அதுவும் பாட்டிக்கிட்ட வந்து நீங்கள் டயட்டே இருக்க முடியாது. நீங்கள் பாட்டியை பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் டயட்டே, யார் எவ்வளோ டயட்டில் இருந்தீங்கனாலும் என் பாட்டிக்கிட்ட டயட்டே இருக்க முடியாது. இந்த ஒரு வேளை மட்டும் சாப்பிடு, இந்த ஒரு வேளை மட்டும் சாப்பிடு அப்படின்னே முடிச்சிடுவாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து கண்டெய்னர் கஃபேலேருந்து வெளியில் வந்தாச்சு. ஸோ ஒரு 1 to 1 hourலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அங்கே இருந்திருப்போம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போணுச்சு. நீங்கள் தஞ்சாவூருக்கு புதுசு, ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ஒரு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ணுன்னு விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு சென்னை சில்க்ஸ் vlog வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சென்னை சில்க்ஸ் தான். வீட்டுக்கு கிளம்பிட்டு என் கசின் ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கே திருப்பி ஊருக்கு போகிறதா இருந்துச்சு. பட் சில ரீசன்ஸ்னால கசினோட ஹஸ்பண்ட் மட்டும் போனாங்க. கசின் 1 வீக் கழிச்சு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கசினோட ஹஸ்பண்டை வந்து நாங்கள் ட்ரெயின் ஏற்றி விட்றதுக்கு நான், கசின், அப்புறம் வந்து மாமா, அவள் ஹஸ்பண்ட் எல்லாரும் போயிருந்தோம். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைய நாள் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கசினை கொண்டு வீட்டில் இறக்கி விட்டுட்டு என் வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப நல்லா எனக்கு இந்த நாள் போன மாதிரி இருந்துச்சு. எப்பயுமே வந்து வெளியில் நிறைய போவோம். குக்கிங் வந்து பாட்டி வீட்டில் செய்வாங்க. போய் சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு திருப்பி எங்கேயாவது வெளியில் போயிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நிறைய ஃபேமிலி நிறைஞ்சதா, உங்களோட நிறைய கிஃப்ட், உங்களோட நிறைய விஷஸ் அந்த மாதிரி இருந்ததா, மாமாவோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். போர் அடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப சாரி. நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.